ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் guys. நீங்கள் பார்க்குறது ரெண்டர் டைம்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலோ ஃபார்மிங் இந்த டவர் மேனுவோட 3வது சாப்டர் ஸ்டோரி தான் guys நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ரீவியஸ் சாப்டருக்கான லிங்க்ஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். இல்லை மேலே ஐகாலில் வந்து வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்துனேன் guys. அப்போ தான் உங்களுக்கு கன்னியூட்டி வந்து புரியும். ஸோ ஓகே வாங்க ஸ்டேட் வீடியோ கிட்டே போகலாமே. சாப்டர் 3 ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு அந்த குகையிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இங்கே இந்த ரேபிட் கப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஆனியனை வெட்டுறது என்ன, இருக்க எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ஒரு கல்லை உட்கார வச்சுட்டு வேலையை வந்து பார்த்துட்டுருக்காங்க. ஸோ இது வந்து மேரிடான கப்பிள்ஸ் கேஸ் இந்த 2 ரேபிட்டும். நம்ம ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஹஸ்பண்ட் ரேபிட், இன்னொன்று வந்து ஒய்ஃப் ரேபிட் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவான். ஸோ நம்மளும் கதை பக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கூப்பிட்டுக்கோமே. ஸோ நம்ம ஆள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு வந்து இருக்குங்க. அந்த வெங்காயத்தோட இலை எல்லாமே வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து எடுத்துக்கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்குங்க. நம்ம ஆள் அப்படியே இவங்களை பார்த்துட்டு செமையாக வேலை செய்கிறாங்கல்ல, இப்போ இவங்கெல்லாம் இந்த வேலை எதுக்கு செய்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் அப்படியே ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆள் காலை அப்படியே இந்த ரேபிட்டுங்க ரெண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆள் வந்து என்னது உங்களை இந்த குகையில் நான் தங்க ஒண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே வந்து ஆமாப்பா எனக்கு வேறு வீடியோ எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பாவமாக கண்ணை வச்சுட்டு பீ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு வந்து கொடுக்குங்க. அப்படியே க்ளோஸ்அப் ஷாட்டில் விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கர பாவமாக கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு பீ அப்படின்னு சொல்ல நம்ம ஆள் நெஞ்சில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்னஸ் சம்பு வந்து நம்மால் முடியலையே. ஓகே ஓகே தங்கிக்குங்க. ஆனால் அதுக்கு நான் சும்மாலாம் தங்க விட மாட்டேன். உங்களுக்கு உண்மையிலேயே உங்களை தங்கணும் அப்படின்னா நான் பண்ணுற அந்த தோட்ட வேலைக்கு நீங்கள் கொஞ்சம் உதவணும். இப்போதைக்கு பெருசாக ஒரு வேலையில் வெறும் ஆனியன் மட்டும் தான் வெட்டணும் அப்படின்னு நம்மளால் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு அப்படியே பறந்து வந்து பார்த்தீங்கன்னா மாலை வந்து கட்டி பிடிச்சிட்டு செவபாஸ் அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிக்க நம்ம வந்து இறங்குடா ஓவரா கொஞ்சாந்தீங்கன்னா என்னால் முடியலடா, அப்புறம் அவங்களை சும்மாவே தங்க வச்சிருவோம்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாலங்களோட மல்லு கட்டிட்டு இருக்கும்போது சீன் அப்படியே ஃப்ளாஷ்பேக் வந்து ப்ரெசென்ட்டுக்கு வந்து வருது guys. நம்ம மாலை அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ்பேக்கை கேட்டிங்க அப்படின்னா நான் ஏதோ கட்டாயப்பட்டு இது உங்களை வந்து தங்க வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை செய்யணும் தங்க வச்சேங்கிற மாதிரி நம்ம மாலை மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்க அதுங்க எல்லா வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா மாலை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட்ஸ் வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சரிதான், ஆனால் அந்த கையில் வச்சிருக்க பொருள்லாம் ஐட்டம்ஸ் போலயே, அதுவும் இந்த ஹஸ்பண்ட் ரேபிட் வச்சிருக்கலாம் இந்த ஸ்ப்ரே பாட்டில். ஸோ அதில் வந்து எவ்வளோதான் தண்ணி ஊற்றலாம் தண்ணி குறையவே மாட்டேங்குது. 10 குறைக்கு ஒய்ஃப் ரேபிட் இருக்குல்ல அதோட ஏப்ரானில் வந்து மேஜிக் பாக்கெட் மாதிரி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். கத்தி கபடம் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேருந்து எடுத்த மணிக்கவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுங்க அப்படியே பார்த்துக்கிட்டே ரொம்ப கல்லை வந்து ஆடிக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போ இப்படிலாம் எக்யூப்மெண்ட் கிடைக்குமோ தெரியல, சே ரொம்ப பொறாமையாக இருக்கா நீங்கள் வாழ்க்கையை பார்த்தா அப்படின்னு நம்ம மாலை சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு மாலை வந்து கூப்பிடுது. நம்ம மாலை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்களா, இருங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன். பார்த்துட்டு செம்மையாக பண்ணியிருக்கீங்கப்பா, இப்போதைக்கு என்ன பண்ணிங்கன்னா அந்த கட் பண்ணிங்கல்ல அந்த ஆனியன் லீவ்ஸு அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லில் கொண்டு போய் வச்சு ட்ரை வந்து பண்ணிடுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ பெருசாகணும் வளரல, ஆனால் பரவாயில்லையே டொமேட்டோ நல்லா வளர்ந்துருக்கே, இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துருச்சு, ஒருவேளை இந்த ரேபிட் தண்ணி ஊற்றுனால இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மால் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேபிட்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நர்வஸாக வந்து நின்றுட்டு இருக்குங்க. ஸோ அப்படியே நம்ம தங்க விடுவாரா, நம்ம கரெக்டாக தான் வேலை பண்ணிக்கமா சொல்லிட்டு ரெண்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு பேனிக்கான ஸ்டேட்டில் ரொம்பவே பாவமாக நிற்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் பாஸ் வாய்ஸ் அப்படின்னு மால் வந்து தம்ஸ் அப் காட்டும்போது அப்போ தான் அதுக்கு ரெண்டும் உயிரை வையுது, நம்ம ஜெயிச்சிட்ட மரம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரெண்டும் பயங்கரமாக குதிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்குள்ளே இன்னொன்று வந்து பி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது. நம்மளால் என்னது திடீர்னு சவுண்ட் எடுக்கிறத பார்க்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொயக்குள்ளே இன்னொரு மூளைக்கு வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து ஓடுங்க ஆயிடுச்சு. நம்ம மால் ஓடிச்சு பதறிடுவான், டேய் எதுக்குடா திடீர்னு இப்படி ஓடுனீங்க அப்படின்னு சொன்ன மால் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒய்ஃப் ரேபிட் வந்து பார்த்தீங்க அப்புறம் ஏப்ரன்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்புறம் ஷவலை வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்ல ஹஸ்பண்ட் ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து தோண்டுதுங்க. அப்படின்னு நம்ம ஹஸ்பண்ட் ரேபிட் பி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தோண்ட நம்ம ஒய்ஃப் ரேபிட் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லி சேர் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கிட்ட அப்படிலாம் பண்ணுதுன்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் ரேபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூவாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரீடை மாதிரி வந்து ஒரு ரவுண்டு சர்க்கிள் வந்து செஞ்சு அது அங்கே இருக்க ஒரு கதவு மேலே வந்து வைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தோண்டியே வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு ஒரு முயல் பொந்தே அதுங்க வந்து கிரியேட் பண்ணிடுச்சுங்க. ஸோ அதோட டோரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒய்ஃப் ரேபிட் வந்து ஒரு பூ வந்து வச்சிருக்கேன். நம்ம ஹஸ்பண்ட் ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாக்க தொங்க போட்டு முடியலையே சவலை தனியாக கையில் கொடுத்துட்டு கத்தியே சாதிச்சிட்டாலே மொத்த வீட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்ட் ரேபிட் வந்து நாக்க தொங்க விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஆள் வந்து பார்த்துட்டு செமப்பா இவ்வளோ சீக்கிரம் வீட்டை கட்டிட்டீங்க, ஹஸ்பண்டு நீ செமதான் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு தம்ஸ்அப் காட்ட நம்ம ஹஸ்பண்ட் ரேபிட்டும் யாரு நான் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ்அப்பை காட்டும்போது நம்ம ஹஸ்பண்ட் ரேபிட் தோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட் கை வந்து படுது. ஒன் சரி பின்னாடி ஃபுல்லாக பேக்ரவுண்டு கருப்பாயிட்டு நம்ம ஹஸ்பண்ட் ரேபிட் மனசுக்குள்ள வந்து ஐயையோ ஏதோ சரியில்லையே, ஏதோ சாவு வர மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாக்கா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது தோலில் கை வச்சது யாருமே இல்லை ஒய்ஃப் ரேபிட். அதை அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு போய் வெக்கப்பட்டுட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் கொஞ்சம் உள்ள வரையலோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் உள்ள காட்ட நம்ம ஹஸ்பண்ட் ரேபிட் வந்து அடியே எனக்கு
இப்பயே நாக்கு தள்ளிக்கிட்டு இருக்கடி, இப்போதைக்கு கூப்பிடுறேன் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அட வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் ராபிட்ட நம்ம ஒய்ஃப் ராபிட் வந்து இழுத்துட்டு போக, ஹஸ்பண்ட் ராபிட் வந்து அண்ணா என்னை காப்பாத்துங்க நான் காப்பாத்துங்க நம்ம ஹீரோ பார்த்து கத்த, நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ராபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ராபிட்ட அதுங்க வீட்டுக்குள்ள கூட்டு போய் கதவை வந்து சாத்திடுது. ஸோ அப்படியே அந்த வீட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஹார்ட்டினா வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து பறக்க ஆரம்பிக்க நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா டே ஹஸ்பண்ட் ராபிட் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பல்ல கடிச்சிட்டு இருந்தா கண்ணில் தண்ணியோட வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து வாழ்க்கையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இப்படி அந்த இடத்துல திரும்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் எந்த கல்லில் உட்காந்துருந்தானோ அந்த கல்லுக்கு வந்து நடந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குகையில் தனியாக வாழ்றதும் ரொம்ப போராத்தான் இருந்துச்சு. ஏதோ இவங்க வந்த புண்ணியத்தில் எனக்கு தோட்டத்தை பார்த்துக்க ஒரு கை கிடச்சிருச்சு, பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து அந்த கல்லில் வந்து காய வைக்க சொன்னான் தெரியுமா, அந்த வெங்காய இலை. ஸோ அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போய் வந்து படுக்கிறான். ஸோ படுக்கும்போது லைட்டாக அவன் முதுகுல இருந்து ஒரு புகை கிளம்ப நம்ம ஆள் ஐயோ சுட்டுச்சு ஐயோ என்னடா இப்படி சுட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரையில் படுத்துட்டு உருண்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ முடியலையே என்னடா இப்படி சுட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சேன் படுத்து இந்த கல்லை வந்து திரும்பி பார்க்கும்போது வந்து அந்த இடத்துல மேலே சீலிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் வந்துருக்கும் தெரியுமா. ஸோ அது வழியாக அந்த சன்லைட் வந்து அவன் பக்கத்தில் வச்சு இந்த வாட்டர் கேன் மேலே வந்து பார்த்துட்டு அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா குவிஞ்சு வந்து அவன் படுத்திருந்த அந்த வெங்காய இலையை வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிடிக்க வந்து வச்சிருக்கு. நம்மளால் வந்து பார்த்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படி வந்து அந்த வெங்காயம் தீப்பிடிக்க வச்சிருக்கு க்ளோஸ் அப் ஷாட்ல வந்து காட்ட நம்மளால் டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மின்னல் வந்து மைண்டில் வந்து அடிக்குது. அப்படியே நம்மளால் வந்து வினோதமான கெட்டப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டவருக்குள்ளே இருக்க என்வரான்மெண்ட்ங்கிறது ரொம்பவே கடினமாக தான் இருக்கும். ஆனால் எப்பயுமே நம்மளோட நம்பிக்கை வந்து இழந்துடக்கூடாது. அதிர்ஷ்டவசமா இப்போ எங்கிட்ட க்ரீன் ஆனியன்ஸும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டில் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவன் சூரிய ஒளி அந்த ஹோல்லேருந்து வரலையா, ஸோ அந்த சன்லைட்டுக்கு மேலே கரெக்டாக வந்து தூக்கி வந்து அப்படியே சூரிய ஒளியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவிஞ்சு வந்து க்ரீன் ஆனியன் லீவ்ஸ் மேலே வந்து படுற மாதிரி வந்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே வாட்டர் கேன் இப்படி வச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு கன்வெர்ஜர் லென்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகி சூரிய ஒளியை குவிச்சு நெருப்பு பிடிக்க வைக்கும். நம்ம சர்வைவிங் இந்த ஒயில்டு எபிசோட் ஃபஸ்ட்டில் வந்து தானே வந்து பார்த்துருக்கோம், நம்ம யூடியூப் சீரிஸில் பார்த்தது. இது மாதிரியே எப்போனா நெருப்பு வந்துடும் சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டு இருக்க அங்கே நெருப்பே பத்தலை காய்ஸ். நம்மளால் அப்படியே வாட்டர் கேனை தூக்கி போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இலையை வந்து பிச்சு தள்ளிட்டு ஏன்னா அது ஏன்டா பிடிக்க முடியாது கண்ணில் கண்ணீரோட கதறிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குனிஞ்சு ஐயோ ஒர்க் ஆகலையே புகை மட்டும் தான் வருது நெருப்பு வரமாட்டேதே ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ரொம்ப புலம்பிக்கிட்டே வந்து அப்படியே இந்த இலையை பார்த்துட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கரெக்டாக தானே போனோம் எங்கே தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புலம்பும்போது அவன் ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம் அவன் கண்ணுக்கு அப்போ தான் வந்து அந்த இலைக்குள்ள வந்து ஒரு சின்ன கங்கு இருக்கு தெரியுது. நம்மளால் வந்து பார்த்துட்டு கங்கா அப்படின்னு சொல்லி நம்மளால் ஷாக் ஆகும்போது டப்புன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேபிட் வந்து ஒரு பொந்து கிரியேட் பண்ணிச்சுல. ஸோ அந்த கதவை திறந்துட்டு வந்து ஹஸ்பண்ட் ரேபிட் வந்து அப்படியே கண்ணெல்லாம் உள்ளே போய் உயிரே இல்லாமல் ஐயோ உயிரை உருகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் ரேபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வெளியே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு வெளியே வருது. நம்ம ஆள் அப்படியே வெளியே ஹூ அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையை என்னவோ பண்ணிட்டு இருக்க நம்ம ரேபிட் வந்து என்னது அதுக்குள்ளே பைத்தியம் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு போய் பார்க்கும்போது நம்ம ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காற்றை ஊற்றி நெருப்பை பிடிக்க வைக்கிறக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்பீடாக வந்து ஊதுறான் பைத்தியம். இதை பார்த்துற முயல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஆள் வந்துச்சுன்னா நீங்கள் வந்துடுறீங்களா சமடா டே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து ஊதுங்க இந்த லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படியே இந்த 2 ரேபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்போசிட் சைட்லேருந்து மெதுவாக வந்து கவனமாக ஊத வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த சன்லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கையில் அந்த வாட்டர் கேன் மூலமாக குவிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு வர வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் நினைச்ச மாதிரியே வந்து நெருப்பு அந்த இடத்துல பிடிச்சிருக்கு கைஸ். அவ்வளோதான் அவன் நம்மளால் சந்தோஷம் தாங்கலை செம்ம நெருப்பு வந்துடுச்சு நெருப்பு பிடிச்சிக்கிச்சு ஓகே இப்போ அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி பார்த்துட்டு அங்கே இருக்கும் தெரியுமா ஆனியன் லீவ்ஸ். ஸோ அதை வந்து கட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி நம்ம மால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹம் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து சுட்டு எடுத்துடுறான். ஓகே இவ்வளோ சூடு வச்சது போதுன்னு நினைக்கிறேன். அப்பா என்னம்மா சூடு முதல்ல வந்து தோலை வந்து நல்லா உரிச்சிட்டு ஒரு கடி கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயில் போட்டு ஒரு கடியை வந்து கடிக்கும் போது அப்படியே நம்ம மால் உடம்புலாம் நடுங்க. இதை பார்த்து 2 ரேபிட்ஸ் என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லுதுன்னா பயங்கர சாக்கூட வந்து கேட்குறேன். மால் வந்துன்னா ஸ்வீட்டாக இருக்கு எப்பா என்னப்பா இது சுகர் மாதிரி இவ்வளோ இனிப்பாக இருக்கு என் மண்டை முழுக்க இந்த சுகர் இனிப்பு ஏறுது என் வாய்க்குள்ளே ஏதோ ஒரு பச்சை கலரில் இருக்க காட்டு குதிரை காட்டுத்தனமாக ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பயங்கரமாக விவரிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட் விட்டக்கூடாது இன்னொரு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு லீஃப் எடுத்து வந்து சுட வைக்க இதை பார்த்து ரேபிட்ஸ் வந்து என்னது அவ்வளோ நல்லாவா இருக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ரேபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் ரேபிட்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் ஆனியன் லீவ்ஸ் வந்து எப்படின்னா சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆள் கூட வந்து வாயில் வைக்க இதுக்கெல்லாம் அவன் கொடுத்து அதிக செம பாப்பி அப்படின்னு சொல்லி அதுக்கு லேவேஜில் வந்து கொடுக்குறது அப்படியே நம்ம பேக்ரவுண்ட் வாய்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
என் இனிய டைரியே அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆள் வந்து ராபர்ட்ஸ் வந்து இன்னும் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸில் கன்டினியூ பண்ணுறான். ரொம்ப நாள் கழிச்சு என் வயிறு முழுக்க சூடான உணவை சாப்பிட்டு நான் இன்னைக்கு தூங்க போகிறேன் அப்படின்னு நம்மளால் சொல்லும்போது இதோட சாப்டர் 3யோட ஸ்டோரி வந்து க்ளோஸ் ஆகுது கைஸ். ஸோ ஓகே கைஸ், உங்களை கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். ஸோ பை பை கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.